நீ கடைக்கு போய் துணி தைச்சு 5-10 சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. உன்னையும் உன் பிள்ளைங்களையும் என் பேரை நல்லபடியா பாத்துக்குவோம். என் அண்ணிய நல்லா காக்கா பிடிச்சிட்டு போல இருக்கு. உனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். என்ன வேணும்? அத்தை மேல கோவமா இருக்கியா? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு? கோவப்பட்டா மட்டும் என்ன நிம்மதியா இருக்க விட போறீங்களா? நீங்க நினைச்சது எல்லாமே நடிச்சுட்டு தானே இருக்கீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நான் இதை முழுசா ஏத்துக்கலங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நீங்க இப்படி பண்றதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. நமக்குள்ள பேசி நடத்துற இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு இப்படி சொந்தக்காரங்களா? அவங்க எதுக்கு நம்மள கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க? அப்படி இல்ல வினோ. கற்பகம் வாசு தம்பி கல்யாணத்தை அவங்களும் பார்க்கணும்னு ஆசையா கூப்பிட்டுருக்கா. அவங்களும் உன்னை பார்க்கணும்னு தான் வந்திருக்காங்க. நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஒரு சின்ன கோவம். அந்த வருத்தத்துலதான் இப்படி பேசிட்டு போறாங்க. அதையெல்லாம் நீ ஒரு விஷயமா எடுத்துக்காத. அவங்க இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிடுவாங்க. நீ வாழ போறது வாசு தம்பி கூட தானே. கற்பகம் குணத்தை பத்தியும் உனக்கு தெரிஞ்சது தானே. அப்படி இருக்கிறப்போ மத்தவங்களை பத்தி நாம எதுக்காக யோசிக்கணும் சொல்லு? அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அதை கேட்டுட்டு நம்ம அமைதியா இருக்கணுமா? நான் பாட்டுக்கு என்னோட வாழ்க்கையை நான் நிம்மதியா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை கேள்வி கேட்க இவங்க யாரு? என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க யாரத்த? அவங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எடுத்துரிஞ்சு பேசாதம்மா. நாம மட்டும் இருக்கிறதா வாழ்க்கை? 4 சொந்த பந்தமும் வேணும் தானே. எதுக்கு? நம்மளை காயப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறதுக்கா? அத்தை, இந்த சொந்தக்காரங்க எல்லாம் எப்பவுமே நல்லா பேசுவாங்க. ஆனா நாம நல்லா இல்லைன்னா யாருமே நம்ம கிட்ட கூட வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட சொந்தமே வேண்டான்னு தான் நம்ம ஊரை விட்டே வந்திருக்கோம். இதுல யாருன்னே தெரியாதவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் இதுக்கு பதில் சொல்லணும்? அத்தை, நமக்கான வாழ்க்கையை தான் நம்ம வாழ முடியும். அடுத்தவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்மளால வாழ முடியாது. அப்படி வாழணுங்கிற அவசியமா எனக்கு இல்லை. சொந்தம்னாலே ஏதாச்சும் கேள்வியா கேட்டுட்டு இருக்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன? வினோ, இந்த பிரச்சனையெல்லாம் நீ வாசு தம்பியை கல்யாணம் பண்ற வரைக்கும் தான். அது வரைக்கும் இந்த கேள்விகளும் பேச்சுக்களும் உன்னை துரத்திக்கிட்டு தான் இருக்கும். கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அதுக்கப்புறம் உன்னை யாரு என்ன பேசுவாங்க சொல்லு? இல்ல வாசு தம்பி தான் அவங்களை எல்லாம் பேச விட்டுருவார? அது வரைக்கும் நீ இதையெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தாமா ஆகணும். நீ எவ்வளவோ அவமானங்களையும் வலியும் தாங்கிக்கிட்டு தாமா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க போகுது. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. மற்றவங்களையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத.